அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களிலே பெரிதும் பேசப்பட்டு பாராட்டுக்குரியவராகவும் பல்வேறு கோணங்களிலே இருந்து பார்க்கப்படுவருமாக விளங்குகின்ற எமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலராலும் பல கோணங்களிலே விமர்சிக்கப்படுகின்றார். அவர் 1936 ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 17 பிறந்தார். இவர் திரு அவையினுடைய 266வது திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். இவருடைய காலப்பகுதியில் இவர் ஆற்றிய பெரும் தொண்டுகள், பணிகள், இன்னும் திரு அவையின் தலைமத்துவத்தை அவர் எவ்வளவு சிறப்பான முறையிலே ஆற்றினார் என்பது பலருடைய மனங்களுக்கும் சிந்திக்கக்கூடிய விடயமாக விளங்கிற்று. இவருடைய இறப்பு உலகத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மனங்களிலே அவர் பற்றிய சிந்தனையை கிளப்புகின்ற, அவர் பற்றிய பல்வேறு அபிப்பிராயங்களை பரப்புகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்துவிட்டது. ஒன்று, அவர் தனது 88 வயது வரை திருத்தந்தையாக அவர் தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து அவரது தலைமத்துவத்தின் காலத்திலே அவர் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட பல முடிவுகள், ஆற்றிய பணிகள், சந்தித்த ஊர்கள், நாடுகள், மக்கள், இன்னும் அவர் எழுதிய திருமடல்கள், அவர் தன்னுடைய திரு அவையின் ஆயர்களை, மாமன்றங்களை அவர் தம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தல், வழிகாட்டுதலை செய்து ஒட்டுமொத்தமாக திரு அவையின் அபிப்பிராயமாக, நம்பிக்கைகளாக பல்வேறு துறைகளிலும் அவர் இந்த 21ஆம் ஆண்டு உலக மக்களை சந்தித்துள்ளார். இயேசுநாதர் தம்முடைய பணி வாழ்வில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சீடர்களை அழைத்து அவர்களை உருவாக்கினார் என்று வேதநூல் அழகாக கூறுகின்றது. இந்த 12 சீடர்களை திருத்தூதர்கள் என்று அழைத்து அவர்களுக்கான சிறப்பு பயிற்சியை கொடுக்கின்ற வேளையில் இந்த 12 பேரிலே முதன்மை சீடராக பேதுருவை அவர் தெரிவு செய்து நிறைவாக அவருக்கான உருவாக்குதலை கொடுத்திருக்கின்றார் என்பதும், இந்த 12 சீடர்களுக்குள் அவர் முதன்மையான சீடராகவும் தியாகம் நிறைந்த, துணிவு கொண்ட, இயேசுவிலே அதீத பற்றுறுதி கொண்ட, திரு அவையை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவராக இயேசு அவரை உருவாக்கினார் என்று கூறுவது மிகவும் பொருத்தமானது. அந்த வடிவிலே இன்றைக்கு 266 திருத்தந்தையர்கள் திரு அவையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், வழிநடத்தி இருக்கின்றார்கள். ஒருவர் மற்றவரை விட விஞ்சியவராக பல்வேறு துறைகளிலே காலத்துக்கு ஏற்ப தேவைகளுக்கு முகம் கொடுக்கின்றவர்களாக, விட்டு ஓடுகின்றவர்களாக அல்ல, தூய்மையான வாழ்வுக்கும் ஒழுக்க வாழ்வுக்கும் விசுவாசம் நிறைந்த வாழ்வுக்கும் இறை மறையிலே பக்தி பற்றுதல் உள்ளவர்களாகவும்
ஏராளமான ஆயர்கள் காலத்திற்கு காலம் தோன்றி தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார்கள். பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பாராட்டும் மாட்சியும் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஒன்று, நியாயமான முறையிலே அவரை பாராட்டுதல், அவருடைய சிறந்த பண்புகளை எடுத்து கூறி அவற்றை போற்றுதல் என்பது தகுதியும் நீதியுமானது. இன்னொன்று, ஒவ்வொரு திருத்தந்தையும் தம்முடைய காலத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, ஆற்றலுக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய வழிநடத்துகின்ற திரு அவையை பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற தலைவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. இக்காலத்து நவீன யுகத்திலே இந்த மீடியா என்பது பல துறைகளிலும் பலராலும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு கள நிலையை உருவாக்கி இருப்பதனாலே பலருடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கும் அவர்களுடைய வாழ்வில் சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த திருத்தந்தையினுடைய இறுதிக்கால நிகழ்வுகளெல்லாம் மிக அழகுற அவை வெளிக்கொண்டு வரப்பட்டன. அதனால் அவரிலே புதைந்திருந்த அவர் ஆற்றிய பண்புகள் பணிகள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே வெளிக்கொண்டு வரப்பட்டன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திருத்தந்தையினுடைய சில அவருடைய ஆளுமையிலே மிளிர்ந்த அல்லது அவருடைய பணியிலே மிளிர்ந்த சில உன்னதமான பண்புகளை சற்று சிந்திப்பது இந்த வேளையிலே பொருத்தமானதென்று நான் நினைக்கின்றேன். ஒன்று, இவருடைய தேர்வு என்பது ஒரு அதிசயிக்கத்தக்க விதமாக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய முன்னோர்கள் இத்தாலிய நாட்டு, அதாவது ஐரோப்பிய நாட்டை சார்ந்து இருந்தாலும் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அவருடைய பணியும் தென் அமெரிக்கா நாட்டிலே இருந்த ஆர்ஜென்டினா நாட்டிலே அவருடைய பணி சிறப்பாக மிளிர்ந்தது. ஆனால் அங்கு ஒரு புரட்சி துறவியாக பல அநீதிகளை சுட்டி காட்டுகின்றவராகவும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்பவராகவும் உண்மையான கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளை வாழ வேண்டும் என்ற மிகவும் உற்சாகத்தோடு அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற, தன்னுடைய ஆளுமையை நிறைவாக மக்களுடைய இந்த திரு அவையிலே பதிக்கின்ற ஒரு திருத்தந்தையாக கருதினாராக விளங்கினார். இவர் ரோமாபுரிக்கு வந்த பொழுது ரோமாபுரியிலே இருக்கின்ற வத்திக்கான் அது ஒரு தனி நாடு. ஆகையினாலே காலாகாலமாக கட்டி காக்கப்பட்ட பல சம்பிரதாயங்கள் திரு அவையினுடைய நற்செய்தியினுடைய போதனைக்கு சற்று புறம்பானதாக மாற்றப்பட்டிருக்கலாம். காலத்தின் தேவைகளிலே இந்த வத்திக்கான் ஒரு நாடாகவும் அங்கே நடக்கின்ற சம்பவங்கள், நிகழ்வுகள், ஆடம்பரமாக நடக்கின்ற பல திரு வழிபாடுகள், இன்னும் அங்கு திருத்தந்தைக்கும் ஏனையவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவாடல்கள் பல சம்பிரதாயங்களை மிகப்படுத்தியதாக இருந்ததாக இந்த திருத்தந்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய தொடக்கத்திலே இருந்தே அவருடைய திருத்தந்தையாக அவரை நியமனம் செய்கின்ற பொழுதில் இருந்து பல மாற்றங்களை சிறிய மாற்றங்களாகவும் அவற்றை பெரிதாக அவர் அதனுடைய அர்த்தங்களை தெளிவாக்குகின்ற ஒரு தலைவராக திகழ்ந்தார். உதாரணமாக அவர் தெரிவு செய்யப்பட்டதும் அவர் இந்த பேதுருவானவருடைய சதுக்கத்திலே அவர் தோன்றுகின்ற பொழுது தன்னுடைய தலை குனிந்து மக்களை பார்த்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். அவருடைய தாழ்ச்சியினுடைய தொடக்கம் அதுதான். அவர் பொதுவாக திரு தந்தை தங்குகின்ற அந்த மாளிகையிலே தங்காமல் அவர் ஏற்கனவே ஒரு கருதினாளாக வந்து தங்கிய சந்த மார்த்தா என்கின்ற அந்த விடுதி சாலையிலேயே, அந்த அறையிலேயே அவர் தங்கிவிட்டார். இப்படி பல மாற்றங்களை இலகுவாக தன்னுடைய நம்பிக்கைக்கும் இந்த
தான் செய்ய வேண்டிய பணிக்கும் ஈடாக அவர் செய்திருந்தார். அதனால் பலர் உள்ளும் புறமும் அவரை பற்றிய தவறான கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் ஏதோ இந்த திரு அவை அழியப் போகின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட அவர் மீது பலவிதமான கருத்துக்களை திணித்தார்கள். அதனால் சில ஆயர்கள் கூட அவரிடம் இருந்து பிரிய வேண்டியிருந்தது. சில ஆயர்கள் மட்டத்திலிருந்து பல குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர்கள் செய்த குற்றங்களுக்காக இவர் மன்னிப்பு கொடுக்கின்றது மட்டுமல்ல, ஒழுக்க ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்தார். இவருடைய பணியிலே மிக சிறப்பானது என்னவென்றால், அவர் எளிமை மிக்கவராக வாழ்ந்தார். எல்லோரையும் அரவணைக்கின்றவர்களாக, குறிப்பாக நோயினால் துன்புறுகின்றவர்களை, அவர்களுடைய வாழ்வில் எவ்வளவு தாக்கங்களை அவர்கள் சுமந்தார்களோ, துக்கமாக அவர்கள் வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய அந்த உணர்வுகளோடு தன்னை இணைத்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி கண்டார். அவர் சந்தித்த சில நாடுகள் கூட அவைகளெல்லாம் ஏழை நாடுகளாக இருந்தன. அந்த ஏழையவர்களோடு எளிமையான வாழ்வை அவர் இணைப்பதிலே மிகவும் கருத்தாக இருந்தார். இலங்கைக்கு அவர் செய்த விஜயத்தின் பொழுது மடுத்திருப்பதி வரை அவர் வந்து அங்கு தமிழ் மக்களோடு தமிழ் மக்களாக தன்னையும் இணைத்து துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்கள் மத்தியிலே தன்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்ற அன்னை மரியாளினுடைய பக்தியை சிறப்பிக்கின்ற ஒரு விருந்தினராக கலந்து கொண்டார். இப்படி அவருடைய அணுகுமுறையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதனால் இந்த கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்து யார், நற்செய்தி என்றால் என்ன என்ற ஆழமான கருத்துக்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அணுகுமுறையின் மூலமாகவும் மக்களுக்கு எடுத்து இயம்பினார். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய பல மடல்கள், திருத்தூது மடல்கள், ஒன்று இவாஞ்சலி கௌடியும் என்று சொல்லப்படுகின்றது, நற்செய்தியின் மகிழ்வு, லவுடாட்டோ சி என்று சொல்லப்படுகின்ற இறைவா உமக்கே புகழ், இந்த உலகம் முழுவதும் எங்களுடைய இல்லம் என்று சொல்லி இயற்கை வனங்களும் இன்னும் மக்களும் பல்வேறு சமயங்களை, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட பிரிவுபட்ட இந்த மக்கள் எப்படி ஒன்று கூடி ஒற்றுமையோடு வாழ முடியும் என்று அந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து ஃப்ரட்டெல்லி தூத்தி என்று சொல்லி நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று இப்படி அழகான திருமடல்களை அவர் எழுதி பலரையும் சிந்திக்க தூண்டி புதிய புதிய சமுதாயத்தை பரப்புவதற்கான பல வழிகளை கையாண்டார். இறுதியான காலகட்டத்திலே சினடாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற இணைந்து கூட்டு இயக்க பயணம் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து இந்த திரு அவையிலே தள்ளி வைக்கப்பட்ட கணக்கில் எண்ணப்படாத பாவிகள் என்று முத்திரை குறித்து வைக்கப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள் எல்லோரையும் எப்படி அரவணைக்கலாம், ஆண்டவருடைய ஆசீருக்குள்ளே அவர்களை கொண்டு வரலாம், அவர்களை புரிந்து கொள்ளலாம், அவர்கள் சரி பிழை என்று நாங்கள் வாதாடி அவர்களை தள்ளி வைப்பதிலும் பார்க்க, அவர்களை புரிந்து கொள்வதிலும் அவர்களுடைய மனமாற்றத்திற்கு எப்படிப்பட்ட வழிகளை திறந்து விடலாம் என்று சொல்லி மிக பெரிய புரட்சியை ஏற்படுத்தி பலருடைய சந்தேகங்களுக்கும் அவருடைய எதிர்ப்புகளுக்கும் கூட அவர் முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. இருப்பினும் தான் செய்கின்ற அந்த விடயத்தை நல்லெண்ணத்தோடும் சரியான பாதையை தெரிவு செய்தும் சரியான நேரான கோட்பாடுகளை முன்வைத்தும் அவர் செய்த இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவர்கள் புதிய புதிய அத்தியாயங்களை திரு அவையிலே பிறப்பிப்பதற்கும் இந்த திருத்தந்தை ஒரு பெரும் தலைவராக திகழ்ந்தார். எனவே இந்த திருத்தந்தையை தெரிவு செய்வதும் இந்த திருத்தந்தையினுடைய வழிநடத்துதலிலே திரு அவை ஒற்றுமையோடும் பின்னி பிணைந்த அன்புறவோடும் அவர்கள் பயணிப்பதற்கு
திருத்தந்தையர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். காணக்கூடிய இறைவனாக, தலைவராக, வழிகாட்டியாக, நல்ல ஆயராக, நல்ல வழிநடத்துனராக, நல்லதொரு தலைவராக, காலத்தின் தேவைகளை உணர்ந்து திரு அவையை வழிநடத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட திருத்தந்தையர்களை தெரிவு செய்து தர வேண்டும் என்று கடவுளிடம் நாங்கள் மன்றாடுவோம். திருத்தந்தை என்பவர் வெறுமனே ஒரு மக்களுக்காக மக்களுடைய நன்மைகளை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு பொதுவாக நாடுகளிலே இடம்பெறுகின்ற ஜனநாயக ரீதியாகவோ அல்லது அதற்கு புறம்பான ஆட்சி அமைப்புகளின் அடிப்படையிலே மனிதர்கள் தெரிவு செய்கின்ற மனித விருப்புகளையும் கனவுகளையும் மட்டும் முன்வைத்து அல்லது மனித ஆற்றல்களிலும் திறமைகளிலும் மட்டும் நம்பி தெரிவு செய்யப்பட தலைவர்களாக அல்லாமல் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் கொண்ட தலைவர்களை உருவாக்குவதற்கு திரு அவை மன்றாட்டிலும் நல்லெண்ணத்திலும் பக்குவமான முறையிலே எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற கருதினார்களுடைய மாமன்றத்திலே கான்க்ளேவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்று கூடுதலிலே அவர்கள் இறை பக்தியிலும் விசுவாசத்திலும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலின் படி அவர்கள் ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்ய நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோமாக. ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.